புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கடந்த 23ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நேற்று இரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் மீனவர்கள் செந்தமிழன், வடிவேலன் ஆகியோருக்கு குண்டடிப்பட்டது. அவர்கள் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். எஞ்சிய 11 பேர் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். படகு பறிமுதல் செய்யப்பட்டது. மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு புதுச்சேரி மீன்வள அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்டனம் தெரிவித்தார். காரைக்கால் பகுதி கிளிஞ்சல்மேட்டில் ஆனந்தவேலன் என்பவருடைய படகு மீன் பிடிப்பதற்காக துறையினுடைய அனுமதியோடு கடந்த 23ஆம் தேதி 10 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்காக அனுமதி பெற்று கடலுக்கு சென்றார்கள். கடலுக்கு சென்று மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது துரதிர்ஷ்டவசமாக இலங்கை பகுதிக்கு சென்று மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வந்திருக்கிறது. அதில் 2 பேர்கள் அடிபட்டிருக்கிறார்கள். ஒருவர் செந்தமிழன் என்பவருக்கு அதிகபட்சமாக அடிபட்டிருக்கிறது. இன்னொருவர் வடிவேலன் என்பவருக்கு குறைந்த அடிபட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் கொழும்பு அரசு மருத்துவமனையில், யாழ்ப்பாண அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இது துரதிர்ஷ்டவசமானது. கடற்படை, இலங்கை கடற்படை மிக மனிதாபிமானம் இல்லாமல் நம்முடைய காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு கடல் வளம் என்பது பொதுவான விஷயம். மீன்கள் பிடிப்பது என்பது ஒரு மக்களுடைய வாழ்வாதார சம்பந்தமான விஷயங்கள். இதில் இவ்வளவு வேகமான நடவடிக்கை இலங்கை அரசு, கடற்படை எடுத்திருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதுவும் குண்டடி, துப்பாக்கி சூடு நடப்பது என்ற அளவிற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது தேவையில்லாத விஷயங்கள், கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி அரசு இதனுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக மத்திய அரசினுடைய கவனத்திற்கு இதை எடுத்திருக்கிறார்கள். கடிதமும் இன்று போக இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் சென்று அவர்கள் இலங்கையில் நம்முடைய தூதரகத்தின் மூலமாக இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 10 பேர்கள் என்று நம்முடைய அரசாங்கத்தினுடைய புதுச்சேரி மீன்வளத்துறையில் அனுமதி பெற்றவர்கள் 10 பேர்கள். அது இல்லாமல் இன்னும் 3 பேர்கள் அந்த படகிலே இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த 13 பேரையும் உடனடியாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு, மத்திய அரசு மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதில் உடனடியாக இந்த அடிபட்டிருக்கிறவர்களை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்வதற்கான ஒரு வேண்டுகோளையும் மத்திய அரசிற்கு நம்முடைய முதல்வர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அங்கே யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்றிருக்கிற மீனவர்களை உடனடியாக அவசர சிகிச்சை கொடுப்பதற்காக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர இன்று நம்முடைய மற்ற கைது செய்யப்பட்ட மற்ற காரைக்கால் மீனவர்கள் 6 பேர்கள், மற்ற மீனவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய காரைக்கால் போட்டில் தான் போயிருக்காங்க. இவர்களை மீட்பதற்காக தூதரகத்தின் மூலமாக அரசாங்கம், நம்முடைய இந்திய அரசினுடைய செலவிலேயே தூதரகத்தின் மூலமாக வழக்கறிஞர் நியமித்து அவர்களை விடுதலை செய்து அழைத்ததற்கான ஏற்பாடுகளை விரைவில் புதுச்சேரி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்று தெரிந்த பிறகு நம்ம ஜாக்கிரதை, நம்ம எல்லைக்குள்ளே இருந்து பண்ணுறது நமக்கு பாதுகாப்பான விஷயங்கள். அது அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருந்தால் நமக்கு இது மாதிரி ஆதிப்பு வராது. ஆனால் கடலில் உள்ளே போகும்போது இது அந்த அளவுக்கு எல்லைகள் தெளிவாக யாருக்கும் தெரியாது. அவங்க நவீன உபகரணங்களை பயன்படுத்தினால் ஒழிய இது நம்ம எல்லை எங்கே முடியுதுன்னு தெரியாது. இப்போ நவீன உபகரணங்கள் இருக்கிறது, கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுள் மேப் இருக்குது. ஆனால் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நீரோட்டம், காற்று ஓட்டம் இது இருக்கும்போது இவங்களால அவ்வளோ சரியாக கரெக்டாக அந்த எல்லையில் போய் நிறுத்த முடியாது அவங்களால. அதனால ஒரு சில சமயங்களில் இதுபடி நிகழ்ச்சிகள் எல்லை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும்.
அப்போ வந்து உடனடியா அவங்க வந்து இந்த மாரி நடவடிக்கை எடுக்குறாங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.